எங்கிருந்து வந்தார் சர்ச்சைக்குரிய திருகோணமலை புத்தர்? நாமலின் திட்டம் அம்பலம். 200 ரூபாய்க்கு எதிர்ப்பு வெளியிட்ட நாமலின் மிக பெரும் மோசடி. அடுத்தடுத்து வெளிவரும் உண்மைகள். யுத்த காலத்தில் கூட மதஸ்தலங்களில் புலிகள் கை வைக்கவில்லை. அமைச்சரை கண்டித்த சாணக்கியன் எம்பி. போதைப் பொருளோடு சிக்கிய பிரதேச சபை உறுப்பினர். வெளிவந்த அரசியல் தொடர்புகள். நூற்றுக்கணக்கான விகாரைகளை கட்டிய மஹிந்த பௌத்த அதிகாரத்தின் அதியுச்ச ஆக்கிரமிப்பு. கொழும்பில் இளம் தம்பதியினர் அதிரடி கைது, சிக்கிய கோடிக்கணக்கான பணம். திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் வர்த்தக நிலையத்தை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் எடுத்த நடவடிக்கையினை தடுப்பதற்காக வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பூதாகரமாக்கப்பட்டுள்ளது. விகாரையால் வெளிநபருக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்கும் வர்த்தக நிலையத்தை அகற்றப் போவதாக கரையோர பாதுகாப்பு திணைக்களம் விகாராதிபதிக்கு அறிவித்துள்ளது. அதை தடுப்பதற்காக விகாராதிபதி காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது காவல் நிலையத்தில் இதை நிறுத்துவதற்கு நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவு ஒன்று பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ள நிலையில் அவ்வாறு செயற்படவில்லை. ஏனென்றால் விகாரைக்கு வழங்கப்பட்டிருக்கும் காணியில் வியாபார நடவடிக்கைக்கு பயன்படுத்துவது சட்டவிரோதமானதாகும். ஆனால் தற்போதுள்ள விகாராதிபதி கரையை அண்மித்த பகுதியில் வர்த்தக நிலையத்தை நடத்தி செல்வதற்கு வெளியாருக்கு வழங்கியுள்ள காணி கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கு உரித்ததாகும். கடந்த காலங்களில் நாடு முழுவதும் கரையோர திணைக்களத்தால் சட்டவிரோத கட்டிடங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு அங்கமாகவே இதுவும் அகற்றப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அச்சந்தர்ப்பத்திலேயே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மத பாடசாலை ஒன்றை அமைப்பதற்கு அத்திவாரம் போடப்பட்டுள்ளது. உண்மை என்னவென்றால் அங்கு மத பாடசாலை இயங்கவில்லை. விகாராதிபதி இடைக்கால தடை உத்தரவு பெறப்படாத நிலையில் 7 நாட்களுக்கு உடைக்க முற்பட்ட நிலையில் நேற்று இரவு பலாங்குடையில் இருந்து ஒரு பிக்கு சென்றுள்ளார். இவர் இனவாதம் பேசுபவர். இவர் இந்த சம்பவத்தை தனது கையில் எடுத்து விகாரையில் இருந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து அத்திவாரம் போடப்பட்ட மத பாடசாலையில் தூண்கள் அமைக்கப்பட்டு வைக்க முற்பட்ட போதே காவல்துறையினர் முன்னிலையாகியுள்ளனர். இதை பூதாகரமாக்க திருகோணமலை ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர் ஒருவரும் செயற்பட்டுள்ளார். அத்தோடு மொட்டு கட்சியும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திடமிருந்து 200 ரூபாயும் மற்றும் கம்பெனிகளிடமிருந்து 200 ரூபாயும் என மொத்தம் 400 ரூபாய் பெருந்தோட்ட மக்களுக்கு சம்பள அதிகரிப்பு இந்த வரவு செலவு திட்டத்தில் செய்யப்பட்டது. இதற்கு மலையக மக்கள் பெரும் ஆதரவை வெளியிட்ட நிலையில் எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். அதாவது தனியார் கம்பெனிகளுக்கு கீழுள்ள நிறுவனங்களுக்கு எவ்வாறு அரசாங்க பணத்தை வழங்க முடியும் என்ற அடிப்படையில் எதிர்ப்பு வலுத்தது. இவ்வாறான எதிர்க்கட்சியின் நிலைப்பாட்டிற்கு மலையக மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதோடு அவர்களுக்கு எதிராக போராட்டங்களையும் முன்னெடுத்திருந்தனர். இதனை அடுத்து மலையக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்ததோடு எதிர்க்கட்சி தலைவருமே தனது ஆதரவை வெளியிட்டிருந்தார். இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறாமல் இருந்த நிலையில் பிறகு அவருமே ஆதரவளிப்பதாக கருத்து வெளியிட்டிருந்தார். இவ்வாறு ஒரு 200 ரூபாய்க்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்ட நாமல் ராஜபக்ச தான் தனது சொந்த தேவைக்கு லட்சக்கணக்கில் அரச நிதியை பயன்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி அவரது பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு கால்டன் இல்லத்தில் பௌத்த வழிபாடுகளுக்கும் மற்றும் கால்டன் பாடசாலையில் சித்திரை புதுவருட கொண்டாட்டத்திற்கு சுமார் 6,60,000 ரூபாய் அவரால் செலவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலம் காலமாக மக்கள் பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பல வருடங்களாக அட்டை, மழை, லயன் வீடு மற்றும் வறுமையின் பிடியென வாழ்ந்து நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநாட்டும் மக்களுக்கு ஒரு 200 ரூபாய் ஒதுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் வைக்கப்பட்ட சிலையை பாதுகாப்பு கருதிதான் அங்கிருந்து அகற்றியதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்ததை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் காலப்பகுதியில் கூட எந்த ஒரு பௌத்த மதத்தோடு தொடர்புடைய மதஸ்தலங்களும் விடுதலை புலிகளால் கூட அளிக்கப்படவில்லை. ஆகையால் எந்த ஒரு
தமிழ் மக்களும் இரவோடு இரவாக சென்று சிலைகளை அழிக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த சிலைக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் அவர் பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கஞ்சா போதைப் பொருளோடு பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை பதுளை பல்லைவத்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் கந்தகேட்டிய பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு சந்தேக நபர் பிரதேச சபை உறுப்பினராக இருப்பதோடு ஹபாத் கமுவ மின்சார வேலி பாதுகாப்பு உதவி உத்தியோகஸ்தராகவும் கடமையாற்றுவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய காவல்துறை உளவாளி ஒருவரை பயன்படுத்தி மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது விற்பனைக்காக தயார் செய்யப்பட்டிருந்த 86 கிராம் கஞ்சாவோடு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதோடு இன்று பதுளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். மஹிந்த ராஜபக்ச நீண்ட காலமாக புத்த சாசன அமைச்சராக செயற்பட்ட நிலையில் குச்சவெல்லையை புனித பூமியாக மாற்றி நூற்றுக்கணக்கான விகாரைகளை கட்டியதாக மனித உரிமை செயற்பாட்டாளர் ரஜீவன் தெரிவித்துள்ளார். புனித பூமி என்கின்ற ஆக்கிரமிப்பு உறுதிகளை ஆதாரமாக காட்டி பௌத்த அதிகாரத்தின் அதி உச்ச ஆக்கிரமிப்பின் வடிவத்தினை வெளிப்படுத்துவதாகவும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இந்த ஊழல் விசாரணை செய்யப்படாதது பௌத்தம் என்று வந்துவிட்டால் நீங்கள் அனைவரும் ஒரே ஊழல்வாதி தான். மக்களின் தலைகளை தவிர மிகுதி அனைத்து இடங்களிலும் புத்தர் சிலைகளை வைத்துவிட்டு சோத்துக்கு பிச்சை எடுங்கள். இது பௌத்த அதிகாரத்தின் அதியுச்ச ஆக்கிரமிப்பு என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்பு போலீஸ் பிரிவின் கட்டுப்பைத்த பகுதியில் 25 கிராம் ஐஸ் போதைப் பொருளோடு திருமணமான தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று போதைப் பொருள் கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் முச்சக்கர வண்டியின் சாரதியான கணவரை 15 கிராம் ஐஸ் போதைப் பொருளோடு போலீசார் கைது செய்துள்ளனர். இதனை அடுத்து சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அகுலானா பகுதியில் உள்ள அவரது வீட்டில் சோதனை நடத்திய போது சந்தேக நபரின் மனைவி மேலும் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருள்களோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். மொரட்டுவையில் உள்ள அங்குலானா புகிரத நிலைய சாலை பகுதியை சேர்ந்த 31 மற்றும் 21 வயதுடைய தம்பதியினர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் கழுத்து துண்டிக்கப்பட்டதாக கூறப்படும் 2 பிள்ளைகளின் தந்தையின் உடல் ஒரு வாரத்திற்குள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். அம்பலாங்குடை காலி படப்போலாவை சேர்ந்த 38 வயதான தரிந்து ஷனகா கட்டுமான துறையில் தச்சராக வேலை செய்ய கடந்த செப்டம்பரில் இஸ்ரேலுக்கு சென்ற நிலையில் கழுத்து துண்டிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவரது உடலை நாட்டிற்கு கொண்டுவர உதவுமாறு மனைவி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அவரது உடல் ஒரு வாரத்திற்குள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார நேற்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்படுவார் என தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதியளித்திருந்தது. குறித்த நபர் கைது செய்யப்பட்டு விட்டாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளார். 2014ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்சவினுடைய பிறந்த நாளுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒரு தொகை பணம் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அது மாத்திரமல்லாமல் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாகவிருந்த காலத்தில் அப்போதைய முதல் பெண்மணி ஷிரந்தி ராஜபக்ச சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்ட போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்திற்காகவும் அரச பணம் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரத்தினபுரி கப்புகஸ்தானி யுவதி மரணத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவ தினமான சனிக்கிழமை மாலை யுவதியோடு சென்ற இளைஞரும் வேவல்கட்டி தோட்டத்தை சேர்ந்தவர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுவதி கீழ் இறக்கங்க பிரிவை சேர்ந்த மோகன்ராஜ் பேபிஷானி என கூறப்படுகின்றது. யுவதியின் சடலத்தை பொதுமக்கள் கண்டுபிடித்ததன் பின்னர் அங்கு யுவதியின் காதலன் என கூறப்படும் நபரும் சென்று வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் அணிந்திருந்த ரப்பர் கைப்பெட்டி இருந்த யுவதியின் கையில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது.
குறித்த நபர் யுவதியை காதலித்து வந்தார் என்ற விடயத்தை யுவதியின் தங்கை போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இவர் லெல்லப்பேட்டை பனாங்குடை தோட்டத்திற்கு தப்பி சென்றிருப்பதாகவும் அவரை கைது செய்ய வேவல்வத்தை போலீசாரும் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை கைது செய்ய வலியுறுத்தி இன்று காலை கம்பியடி சட்டிக்கடை பகுதியில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.